இங்கே பார்த்தால் பெரும்பாலான ஜோடிகளுக்கு மாங்கல்யம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது நாங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்களோடு பேச போகின்றோம். இந்த முயற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்களா ஐயா? விஷயம் இது. சரி சரி. சிறப்பதை பெருக்கத்துக்கு அது ஒரு ஆரம்பம். சரி, உங்களோட வயசுக்கு இப்படியான விஷயங்கள் முந்தைய அம்மா என்ன சொல்றீங்க இந்த விஷயத்தை பற்றி? இதுதான் இலங்கை நாட்டில் முதல் தரமாக நடக்கின்ற ஒரு விடயம், வரவேற்கத்தக்க விடயம். இப்படி இன்னும் வருங்காலத்திலேயும் இப்படி அநேக திருமணங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் முருகப்பெருமான் சார்பில் வேண்டிக் கொள்வோம். நீங்க கோயிலுக்கு வந்தீங்க? கோயிலுக்கு வந்து நாங்கள் 108 கல்யாணம் நடக்குதுன்னு பேஸ்புக்ல பாத்துட்டு அதே முருகா பாத்துட்டு போக மாட்டேன். கல்யாணம் முதல் தரம் தானே எங்களோட வாழ்க்கையில. அப்ப நாங்க பாத்துட்டு போக மாட்டேது ரெண்டுக்குமா சேர்த்து வந்தாங்க. இந்த சோடிகளுக்கு உங்க வாழ்த்துக்கள் ஒண்ணும் இல்லை? வாழ்த்துக்கள் நிறைய மனமார வாழ்த்து தான் வந்திருக்கோம். நாங்க நல்லூர்ல இருந்து வந்திருக்கிறோம். மனமார வாழ்த்து தான் வந்திருக்கோம். வாழ்த்துக்களும் எங்களுடைய வாழ்த்துக்களும் எல்லா தம்பதிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும். தமிழ்நாட்டிலே இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது வளமை. ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இது முதல் நிகழ்வாக இருக்கின்றது. ஒரு திருமணத்திலே ஒரு புரட்சியாக இருக்கின்றது. இந்த புரட்சியை செய்திருக்கின்றார்கள் சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய துறை என சொல்லப்படுகின்ற அந்த தம்பதிகள். தொடர்ச்சியாக இங்கே என்ன நடைபெற போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். எல்லோரும் இலங்கையர்கள். அதனுடைய இலங்கையில எவ்வளவு மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கு, அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். அவர்கள் இப்போது ஆலயத்தின் காண்டாமணி ஓசை ஒலிக்க அந்த முக்கியமான தருணம், அந்த மங்களகரமான நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வணக்கம் ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? நல்லூர். நல்லூரா? இங்க வந்து பார்த்தா தெரியும் 108 ஜோடிகளுக்கு இன்றைக்கு வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிறப்பான நிகழ்வு வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு முடிவும் ஒரு சிறப்பான நிகழ்வு. இவ்வளவு காலமே நடக்க இல்லையோ? உங்களோட வயசுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச அளவுக்கு நடக்கும். ஆனால் இந்தியா நடந்தாலும் கேள்விப்பட்டோம், இலங்கையில் நடந்த வரலாறு கேள்விப்பட்டோம். சரி, இதை பற்றி நீங்க வேற என்ன சொல்ல போறீங்க? எவ்வளவு கோடீஸ்வரர் இங்க இருந்திருக்கணும், யாருமே செய்ய இல்லை. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவராக செய்யணும். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு தரமான ஒரு மனிதனும் மனித பூமியில வந்து அவதரித்து இவ்வளவு ஏற்பாடுகளை முன்னிட்டு செய்திருக்கிறார். வணக்கம் நண்பர்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு வந்திருக்கின்றேன். தொண்டைமனாறு செல்லச்சன்னதி ஆலயம். இந்த ஆலயத்திலே இன்றைய நாளிலே, அதாவது 28ஆம் தேதி இன்றைய நாளிலே முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளிலே வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பிரமாண்டமான முறையிலே இங்கே 108 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த சிறப்பான நிகழ்வு கூட இன்றைய நாளிலே இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, இடம்பெறப் போகின்றது. அந்த விடயங்களைத்தான் நான் இப்போது உங்களுக்காக இந்த காணொலி ஊடாக காட்சிப்படுத்த இருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த காணொலி ஊடாக நாங்கள் இணைந்திருப்போம். இலங்கையிலே புகழ் பூத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானின் தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய செல்லச்சன்னதி ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே திருமணம் என்பது ஏனைய ஆலயங்களை விட வித்தியாசமாக நடைபெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது ஆகம முறையை பின்பற்றாது இங்கே இருக்கக்கூடிய வள்ளியம்மனுடைய சந்நிதியிலே தாலியை வைத்து எடுத்து இங்கே திருமணம் வைபவம் இடம்பெறும். அவ்வாறான ஒரு திருமண வைபவம் இன்றைய நாளிலே மிக பிரம்மாண்டமாக நடைபெறப் போகின்றது. அதாவது 108 தம்பதிகளுக்கு சிங்கப்பூரில் இருந்து வருகை வந்திருக்கக்கூடிய ஒருவர் தனது சொந்த செலவிலே தாலிகளை வழங்கி, கூரை சேலைகளை வழங்கி, மட்டுமல்லாத அன்பளிப்புகளையும் வழங்கி அவர்களுக்கான திருமணத்தை செய்து வைக்கப் போகின்றார். இந்த விடயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இப்போதுதான் முதல் நடைபெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்போது பார்த்தால் தெரியும், வள்ளியம்மாளுடைய சன்னதிக்கு முன்பாக இந்த திருமண ஜோடிகள் இப்போது அமர்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே பார்த்தால் தெரியும் அனைத்து ஜோடிகளுக்குமான அந்த திருமண நிகழ்வு, அந்த மங்களகரமான நிகழ்வு நடைபெறப் போகின்றது.
இப்போது பார்த்தால் தெரியும் 108 ஜோடிகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னும் சொற்ப வரையிலே இவர்களுக்கான அந்த மாங்கல்ய தாரணம் என்பது இப்போது நடைபெறப் போகின்றது. செல்வச்சன்னதி வரலாற்றிலேயே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தருணமாக பார்க்க வேண்டிய ஒரு சம்பவமாக இந்த விடயம் இருப்பதை நாங்கள் காணலாம். இங்கே பார்க்கின்ற போது தெரியும் மணப்பெண்கள் அனைவரும் ஒரே மாதிரியான சேலைகளை அணிந்திருக்கின்றார்கள். 108 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தல் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அவர்களுக்கான இலவச தாலி, இலவச கூரை மற்றும் ஏனைய அந்த திருமணத்துக்கு தேவையான பொருட்களை வழங்கித்தான் இந்த திருமணத்தை அந்த கொடைவாளர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம். இப்போது அனைத்து ஜோடிகளும் அந்த கற்பூர ஆராய்ச்சி அதாவது பஞ்சாராட்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக இவர்களுக்குரிய அந்த மாங்கல்ய தாரணம் தான் நடைபெறப் போகின்றது. பார்க்கலாம். இவ்வாறான திருமணங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவது இது முதல் தடவை என்றால் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக இங்கே என்ன நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். தொடர்ச்சியாக இப்போது பார்த்தால் தெரியும் அனைவரது கரங்களிலும் அந்த மாங்கல்யம் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மஞ்சள் கயிற்றிலே அந்த மாங்கல்யமானது கட்டப்பட்டு இப்போது அனைவருடைய கைகளுக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்போது பெரும்பாலான ஜோடிகளுக்கு மாங்கல்யம் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் வழங்கப்பட்ட கையோடு இங்கே பார்த்தால் பெரிய ஏராளமான ஜோடிகள் இருக்கின்றார்கள். 108க்கு மேற்பட்ட ஜோடிகள் தான் இங்கே இருப்பதாக சொல்கின்றார்கள். அனைவருக்கும் மாங்கல்யம் வழங்கப்பட்ட கையோடு இங்கே மாங்கல்ய தாரணம் என சொல்லப்படுகின்ற அந்த தாலி கட்டு இடம்பெறப் போகின்றது. இப்போது தம்பதிகளுக்கான அறிவித்தல் வழங்கப்படுகின்றது. அதாவது அனைவரும் கையிலே தாலிகை எடுத்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு பின்னர் இந்த ஆலயத்தின் காண்டாமணி ஓசை என்பது ஒலிக்கும். அந்த ஒலிக்கின்ற வேளையிலே இவர்கள் மாங்கல்ய தாரணம் செய்ய வேண்டும். இந்த அறிவித்தலை இங்கே ஆலயத்தின் ஐயா வழங்கி கொண்டிருக்கின்றார். இப்போது முக்கியமான வேளையிலே நாங்கள் நிற்கின்றோம். அதாவது திருமணம் நடைபெறப் போகின்றது. இங்கே அனைவருக்கும் பூக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை வாழ்த்து சொல்வதற்காக பூக்களை அவர்கள் மீது தூவி வாழ்த்துவதற்காக பூக்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது பல மகன்கள் இப்போது ஆலயத்தின் காண்டாமணி ஓசை ஒலிக்க அந்த முக்கியமான தருணம், அந்த மங்களகரமான நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாங்கல்ய தாரணம் என்பது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதாவது இந்த சம்பிரதாய முறைப்படி இவர்களுக்கான திருமணம் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது அவர்களுக்கான மாலை மாற்றுதல் இடம்பெறப் போகின்றது. அதற்காக இங்கே மாலைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் மாலைகளை வழங்கிக் கொண்டிருப்பதை காண்கின்றோம். இங்கே பார்த்தால் தெரியும் அனைத்து தம்பதிகளும் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகின்றார்கள். இது அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாளாக இருப்பதால் இங்கே அதுவும் முருகனுடைய சந்நிதியில் இந்த விடயத்தை அவர்கள் நிறைவேற்றி இருப்பதால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம். இப்போது மாலை மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. மாலை மாற்றத்தின் போது ஆலயத்தின் காண்டாமணி ஓசையை கூட
ஒழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது மாங்கல்ய தாரணம் நிறைவேற்ற கையோடு இப்போது மாலைகளை மாற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் ஐயா அவர்கள் திருநேற்று பிரசாதம் வழங்குகிறார். மட்டுமல்லாதவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வை கூட நாங்கள் இப்போது காண்கின்றோம். அதாவது செல்வச்சன்னதி ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் என்பது ஒரு வித்தியாசமான திருமணங்களாக இருக்கின்றன. இங்கே ஆகம முறைப்படி திருமணம் நடைபெறுவதில்லை. இங்கே வள்ளியம்மனுடைய சந்நிதியில் இருந்து தாலி எடுத்து வரப்பட்டு மணமக்களுக்கு வழங்கப்பட்டு மாங்கல்ய தாரணம் இடம்பெறுவது என்பது வழமை. அவ்வாறான ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வுதான் இன்றைய நாளிலே பிரமாண்டமான முறையில் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் காணொலி வாயிலாக குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இங்கே இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள், அதற்கான நிதி உதவியை வழங்கியிருக்கக்கூடியவர்கள் இங்கே மணமக்களுக்கான அந்த அன்பளிப்புகளை இங்கே வழங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். அனுமதி இல்லை. அப்ப எல்லாருக்கும் 111 பேருக்கு நாங்கள் இன்னைக்கு செய்து வச்சிருக்கோம். அவருக்குரிய தாலியும் பின்பு அவர்கள் அனுப்பி அவர்களுக்கு ஒப்படைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அந்த கல்யாணத்தை நாங்கள் அவர்கள் இதை முந்தி இந்தியாவில் செய்வோம் என்று அங்கே இங்கே செய்வோம் என்று தான் ஒரு வழிகிட்டது. நாங்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவர்கள் இலங்கையிலே தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டதுக்கு அமைய என்ற எல்லோரும் இலங்கையர்கள். அதனுடைய இலங்கையில் எவ்வளவு மக்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கா, அவர்களுக்கு இதை செய்யணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். அவர்கள் தொடர்ந்தும் சில வாழ்வாதார உதவி திட்டங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர் என்ன நேற்று ஏர்போர்ட்லேருந்து வரைக சொன்னார், இந்த உமன் ஹெடெக் ஃபேமிலி, அதாவது பெண்களை தலைமைத்துவமான குடும்பங்களுக்கு தாங்கள் வாழ்வாதார உதவி திட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் இன்னும் ஒரு சிறிது இது ஒரு இப்போ நெருக்கடியாக இருக்கிறபடியாக இன்னொரு 2-3 மாதம் கழித்து வாழ்வாதார உதவி திட்டமும் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். ஆகையால் இப்படியான உதவி திட்டங்களை அவர்கள் சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து கனகாலமாக இருக்கு. ஆனால் இருந்தும் இங்கே வடமாகாணத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று இங்கே வந்து இதை செய்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த மக்களும் இதை கருத்தில் கொண்டு இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். மற்ற இந்த இதை முன்வந்து செய்ததற்காக திருமதி துறை தம்பதிகள் அவர்களுக்கும் அவர்களுடைய புத்திரர்களுக்கும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கிறதோடு இந்த இவ்வளவு விடயத்தையும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி செய்து தந்தது வந்து யாழ்ப்பாண டிஎஸ் சுதர்சன் தலைமையிலான இந்த டிஎஸ் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ஆக்களை செலக்ட் பண்ணி அதாவது தகுந்த முறையில் சரியான ஆக்களை தெரிவு செய்யணுன்றதுக்காக ஒவ்வொரு யாழ்ப்பாண நாட்டில் இருக்கிற 15 பிரதேச செயலகங்களில் ஊடாகவும் கிராம உத்தியோகத்தர் உள்ளாட்ட உதவியோடையும் தான் இந்த குடும்பங்களை நாங்கள் தெரிவு செய்து சரியான முறையில் இந்த திருமணத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அதை விட கோயில் நிர்வாகமும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்கள் கோயிலுக்கு ஒரு திருமணத்துக்கு எடுக்கிற காசை விட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். உணவு விஷயத்தில் கூட அரைவாசி காசு தான் எடுத்திருக்கிறார்கள். அப்படி இது எல்லோருடைய பங்களிப்பிலேயும் இது ஒரு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் பிரதேச செயலர்கள், கோயில் நிர்வாகம், கிராம உத்தியோகத்தர் மற்றும் இந்த தம்பதிகள் எல்லோருக்கும் இந்த இது நல்ல வடிவாக நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் எல்லோருக்கும் நன்றி சொல்வதுடன் இந்த 111 குடும்பங்களும் எதிர்காலத்திலே சிறும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அவர்களை வாழ்த்தி நாங்கள் இந்த திருமணத்தை செய்து வைக்கிறோம்.